கதிர், கதிர், கதிர். என்னாச்சு இங்க படுத்திருக்கீங்க? வேற எங்க படுக்க சொல்ற? இல்ல பனியில நனைஞ்சு ரொம்ப குளிரா இருந்திருக்குமே. ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டேன். உன்னை இறக்கி விடலான்னு பார்த்தா நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. எழுப்பி விட்டுருக்கலாம்ல. தூங்குறவங்கள எழுப்ப கூடாது, அது பாவம்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? எங்க பாட்டி. ஓ, நம்ம பாட்டியா? எது நம்ம பாட்டியா? சரி, உங்க பாட்டி தான். அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, அதுக்கு எதுக்கு பனியில படுக்கணும்? நீங்களும் கார்லயே படுத்திருக்கலாமே. ஐயோ, அது தப்பு அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்களா? இல்ல இல்ல, ஊருக்கார பயலுக்கு சொல்லுவானுங்க. என்னன்னு? என்னென்னமோ சொல்லுவானுங்க. ஊர் வாயில மட்டும் விழவே கூடாது. இதையும் ஊர்க்காரங்க தான் சொன்னாங்களா? சேச்சா, இது எங்க பாட்டி சொன்னது. எப்படி இருக்கு? ஆக்சுவலா நீங்க பேசுறத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், வலி எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஐயோ இல்ல, பரவாயில்ல. வலி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னேன். ஓ சரி, நான் போய் இளநீ வெட்டி எடுத்துட்டு வரேன். எதுக்கு? உனக்கு தான். ஐயோ, அவ்வளோ இளநீக்கு எங்க போவீங்க? அவ்வளோ இளநியா? அப்ப நீ எத்தனை இளநீ குடிப்ப? நான் குளிக்கணும் கதிர். பரவாயில்ல, நீ கூட நல்லா தான் பேசுற. நம்ம ரெண்டு பேருமே நல்லா தான் பேசுறோம். ஆனா அதுக்கான சூழ்நிலை இப்பதான் வந்திருக்கு. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. வீட்டுக்கு போய் ரோகிணிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற சந்தோஷமான நியூஸ சொல்லுங்க. எல்லாரும் கொண்டாடுவாங்க. அப்படியே கையோட கல்யாண ஏற்பாடும் பண்ணிருங்க. அக்கா தங்கச்சிங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் வயசாகுது இல்ல, அதனால நீங்க காலகாலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாம். முதல்ல எங்க வீட்டுல இருக்கிற 3 பொண்ணுங்களையும் கரையத்தினாலே எனக்கு போதும். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. ஏய், என்னாச்சு? என்ன? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வலிக்குது. கொடுங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? இதெல்லாம் ஒரு வெயிட்டா? எங்க ஊர்ல இளவட்ட கல்ல தூக்குன ஒரே ஆள் நான் தான். ஓ, அந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்களே, கல்யாணம் ஆகணும்னா ஒரு கல்ல தூக்கி காட்டணும்னு, அந்த மாதிரி தானே? அதேதான். சாவி இந்த ஜிப்ல இருக்கு. இந்த சாவி. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கும் கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல என் அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும் தான் என் மனசுல இருக்கு. நிஜமாவா? ஆமா. அப்போ உங்க மனசுல எதுவும் இல்லையா? எதுவுமே இல்ல. யாருமே இல்லையா? யாருமே இல்லையான்னு கேட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன மரமண்டையா? இது வரைக்கும் நீங்க யாரையும் காதலிக்கலையான்னு கேட்டேன். இது வரைக்கும் இல்ல. இனிமே? இனிமேலும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் இல்ல. எனக்கு அந்த வார்த்தை கேட்டாலே அசிங்கமா அருவருப்பா இருக்கும். 30 வருஷமா இந்த ஒத்த வார்த்தை தான் என் மொத்த குடும்பத்தையும் வாழவும் விடாம சாகவும் விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. என் மொத்த குடும்பத்தையும் புரட்டி போட்ட ஒத்த வார்த்தை தான் அது. அதை என் வாயால கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கோடி ரூபாய் என் கையில கொடுத்தாலும் நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். என் தாய் மாமன் அந்த வார்த்தையை ஒரு தடவை தான் சொன்னான். அந்த காரணத்தினால இப்ப வரைக்கும் என் குடும்பம் நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கு. நானும் அதே பண்ணி என் குடும்பத்தை நாசமாக்க மாட்டேன். எந்த ஜென்மத்திலையும் எனக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இருக்காது.